சார் நீங்க பப்ளிக் ஸ்ட்ராங்கா பேசுங்க சார். நாங்க எப்படி சார் பேச முடியும்? படம் ஓடிட்டு இருக்கு, நாங்க எப்படி பேச முடியும்ன்றீங்க சார்? ஆன்லைன்ல போட்டு ஏமாந்து நிக்கிறோம் சார் நாங்க. 11:30 ஷோவே போடல என்ன பண்றது? ஆனா நம்ம கை காசு கொடுத்துங்க கேக்குறேன். இப்ப 2 நாள் கழிச்சு 11:30 ஷோவே நான் போடல. இன்னும் ஓபனிங்ல வர வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். இப்ப ரெண்டாவது கேடா 11:45 சொல்றாங்க. சென்னை அண்ணா சாலையில் உள்ள கேஷ்னா திரையரங்கில் ஸ்பைடர்மேன் படம் பார்ப்பதற்காக ஆன்லைன் மூலமாக பலர் டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கிறார்கள். காலை 11:30 மணி படம் என்று நினைத்துக்கொண்டு அந்த படத்திற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திரையரங்கு சென்ற போதுதான் அது இரவு 11:30 மணிக்கு ஸ்பைடர்மேன் படம் திரையிட இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் வந்துட்டு அந்த படம் பார்ப்பதாக வருகை தந்திருக்கிற நிலையில் காலையில அந்த படம் வந்து திரையிடப்படவில்லை, இரவு என்று திரையரங்கு நிர்வாக தரப்பாக தெரிவித்திருக்கிறதுனால அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறையினர் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிலரை ஜனநாயகம் படம் வேண்டுமென்றால் தற்போது திரையிடப்பட்டிருக்கிறது. அங்கு வந்து பார்க்கும்போது திரையரங்கு நிர்வாகிகள் அறிவுறுத்ததாகவும் பணம் வேண்டுமென்றால் 2 நாட்கள் தான் பணம் திரும்ப வரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக போலீசார் அங்கிருந்தவர்களை சமாதானம் செய்து டிக்கெட் எடுத்தவர்களுக்கு வந்துட்டு 2 நாட்கள் பணம் வந்து திருப்பி தரப்படும் என்றும் இரவு காட்சிகள் மட்டுமே இங்கே ஸ்பைடர்மேன் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இளைஞர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை ஜனநாயக படம் பார்ப்பதாக அறிவுறுத்தியதாகவும் அது சான்றிதழ் உள்ள படம் என்பதனால அதுக்கு பள்ளி மாணவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் படத்தை பார்ப்பதற்காக வலியுறுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். பிறகு போலீசார் சமாதானப்படுத்தி 2 நாட்களுக்குள் அந்த டிக்கெட்டுகள் வந்துட்டு திருப்பி கொடுக்கப்படும் என்று நிர்வாகத்தின் தரப்பாக தெரிவித்திருப்பதாக தெரிவித்து அவர்களை அங்கிருந்து கலைந்து போக செய்திருக்கிறார்கள். ஆன்லைன்ல எட்டுக்கிட்ட பேசிட்டாராம், 4 மணி நேரம் தள்ளி வச்சுக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்களா இல்ல ரீஃபண்டான்னு கேட்பாங்களாம். இல்ல சார் நாங்க ரீஃபண்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துருமா? கால் பண்ணுவாங்க சார். கால் பண்ணாங்க அவங்ககிட்டயே கேளுங்க. அப்படி கால் பண்ணலாம் சார். அப்படி கால் மெசேஜ் வரல என்ன பண்றீங்க? ஓனரே வந்து சொன்னா நீங்க கேட்டீங்களா? ஓனரே வந்து சொன்னா கேட்டீங்களா? மொத்தமே 30 கேட்டாங்க. ஜிபே நம்பர் வாங்கி கொடுத்து அப்புறம் ஷோ முடிஞ்சிச்சு காசு வராதுன்னு சொல்லுவாங்க சார். அதெல்லாம் இவங்க ஏதோ ஒரு இந்த ஷோ இதுதானே போகுது சார், இதானே போகுது சார். சார் ஆப்ல இது இல்ல சார், முதல்ல பூரா தெரியல சார். ஏன்னு போட்டு அப்ப யாரும் இல்லையா சார்? எல்லாரும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சார் நாங்களே எல்லாரும் வந்திருக்கோமே சார். உள்ள இருக்க ஆளுக்கு நினைக்கிறேன் சார். மாத்திரம்னா அவர் தான் ஓனர் தான் வந்துட்டு இருக்காரு. எப்படிங்க சார் வருவாரு? நீங்க சார் நீங்க பப்ளிக் ஸ்ட்ராங்கா பேசுங்க சார். நாங்க எப்படி சார் பேச முடியும்? படம் ஓடிட்டு இருக்கு, நாங்க எப்படி பேச முடியும்ன்றீங்க சார்? ஆன்லைன்ல போட்டு ஏமாந்து நிக்கிறோம் சார் நாங்க. வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏமாந்து நிக்கிறோம். நாம பேசணும், நீங்க பேச சார் மக்களோட மனசை புரிஞ்சுட்டு பேசுறோம் சார். பேசுவாங்க.